வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாக மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் முளைச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான், அதாவது மே 6ஆம் தேதி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 42,528 பக்கமாக சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், சில்வர் மார்க்கெட் 42,600க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா செல்லிங்க்கு சாதகமாக மாறி 42,200 தொடுறதுக்கு வாய்ப்புண்டு. 42,200 பிரேக் பண்ணி ப்ரைஸ் கீழே வந்துடுச்சுன்னா தொடர்ந்து செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ரீசெண்டாக கொடுக்குற புல் பேக்கெல்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அடிப்படையில் தான். ஆனால் மார்க்கெட்டோட மேஜரான ட்ரெண்டை முடிவு பண்ணுற இடம் 43,260 43,600 அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 42,600க்கு மேலே தொடர்ந்து போக முயற்சி செஞ்சுருக்கு. பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பாருங்கள், கடந்த 2 நாளாக மார்க்கெட் 42,600க்கு மேலே போகிற எல்லா முயற்சியும் எடுத்து அது கடைசியாக பலன் கொடுக்காத காரணத்தினால 42,600 பிரேக் பண்ணி 42,200 அப்படின்ற முக்கியமான ஜோனுக்கு வந்து அதையும் பிரேக் பண்ணி அதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாற்றி 41,900 பக்கமாக வந்து 41,928 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் சில்வர் மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயமும் நடந்திருக்கு. நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் மறுபடியும் நம்ம ட்ரேடிங்க்கு மிக உதவியாக இருந்திருக்கு அப்படின்றத மறுக்க முடியாது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சில்வர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் ஒரு பெரிய மாற்றம் இல்லை. 41,900 பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. இன்றைக்கும் சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வரலாம் நல்லா தெரியும். 42,200 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 42,600 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அப்படி டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற அடுத்த ஜோன் 41,600 மற்றும் 41,000 வரைக்கும் கூட கீழே சில்வர் மார்க்கெட் வரலாம். மறுபடியும் குட்விலோட சார்ட்டிங்க்கு நமக்கு உதவியாக இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.